விமானப்படை தினத்தை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் மிகப்பெரிய விமான வான் சாகச நிகழ்ச்சி இன்று நடைபெறுகிறது. இந்நிகழ்ச்சியை சாதனை நிகழ்வாக மாற்ற பொதுமக்கள் அதிக அளவில் கலந்து கொண்டு கண்டுகளிக்க வேண்டும் என விமானப்படை அழைப்பு விடுத்திருக்கிறது. சென்னையில் விமானப்படை வான் சாகச நிகழ்ச்சி பாதுகாப்பு பணியில் 6500 போலீசார் மற்றும் 1500 ஊர்காவல் படையினர் என மொத்தம் 8000 பேர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். நிகழ்ச்சி நடைபெறவிருக்கும் சென்னை மெரினா கடற்கரை பகுதியில் அசம்பாவிதம் ஏதும் நிகழாமல் இருக்க விடிய பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டன. சென்னையில் விமான சாகசம் நிகழ்ச்சி முடிந்த பின்னர் பட்டினப்பாக்கம் பகுதியில் உள்ள நவீன மீன் அங்காடி செயல்பட தொடங்கும் என்று சென்னை மாநகராட்சி அறிவித்திருக்கிறது. மேலும் பட்டினப்பாக்கம் லூப் சாலையோரம் நடைபாதை வியாபாரம் மேற்கொள்ள தடை செய்யப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சேலத்தில் இரவு முழுவதும் கொட்டி தீர்த்த கனமழையால் புதிய பேருந்து நிலையத்தில் வெள்ளம் சூழ்ந்தது. மேலும் நடைபாதையில் வைக்கப்பட்டிருந்த கடைகளில் இருந்த பழங்களும் வெள்ளத்தில் மிதந்தன. மழை வெள்ளத்தால் பேருந்து பயணிகளும் நடைபாதை வியாபாரிகளும் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். பாஜகவினரின் பொய்களையும் அவதூறுகளையும் உடைத்தெறிய இன்னும் ஏராளமான ஒரு திருச்சி சிவா எம்பியை போன்று நாட்டிற்கு தேவை என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். திருச்சி சிவா எம்பி எழுதியுள்ள நூல்களை வெளியிட்டு பேசிய முதல்வர் பொய்களை எப்படியெல்லாம் உண்மையாக மாற்றலாம் என்று பாஜக யோசிப்பதாக சாடினார். சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் என்று கூறுபவர்கள் அழிந்து போவார்கள் என்ற பவன் கல்யாணின் கருத்தை பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆதரித்துள்ளார். வேளச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் "We are also wait and see" என உதயநிதிக்கு பதிலடி கொடுத்தார். சென்னை விமான நிலையத்தில் தரையிறங்கிய ஓமன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் திடீரென டயர் பயங்கர சப்தத்துடன் வெடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. உடனடியாக சுதாரித்துக் கொண்ட விமானி விமானத்தை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து பத்திரமாக தரையிறக்கியதால் பயணிகள் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். தலித்துகள் பிற்படுத்தப்பட்டோர் தொடர்பான வரலாறுகள் பாட புத்தகங்களில் நீக்கப்படுவதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். மகாராஷ்டிராவில் பிரம்மாண்ட சத்ரபதி சிவாஜி சிலை திறப்பு விழாவில் பேசிய அவர் திறமை இருக்கும் கைகளை நம் மக்கள் பின்வரிசையில் உட்கார வைத்திருப்பதாக கூறினார். டெல்லியில் பஸ் மார்ஷல் எனப்படும் பேருந்து பயணிகளின் பாதுகாவலர்களை மீண்டும் பணியமர்த்துவது தொடர்பாக அமைச்சர் ஒருவர் பாஜக தலைவர் காலில் விழுந்த சம்பவம் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் விஜேந்தர் குப்தாவின் காலில் விழுந்து அமைச்சர் அழைப்பு விடுத்ததை அரசியல் நாடகம் என பாஜக விமர்சித்தது. ஆந்திராவில் தற்போதைய தெலுங்கு தேசம் ஆட்சியில் திருப்பதி லட்டுகளின் தரம் மேம்பட்டிருப்பதாக பக்தர்கள் மகிழ்ச்சி தெரிவித்திருப்பதாக முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு கூறினார். திருப்பதி லட்டு தயாரிப்புக்கான பொருட்களின் தரத்தை பரிசோதிக்க அரசு சார்பில் ஆய்வகங்கள் அமைக்கப்படும் என்றும் அவர் கூறினார். ஹரியானாவில் 90 சட்டமன்ற தொகுதிகளுக்கு நேற்று ஒரே கட்டமாக நடைபெற்ற தேர்தலில் சுமார் 62% வாக்குகள் பதிவானதாக தகவல் வெளியாகியுள்ளது. தேர்தலில் பாஜக, காங்கிரஸ், ஆம் ஆத்மி ஆகியவை தனித்து போட்டியிடும் நிலையில் 2 முறை ஆட்சியை பிடித்த பாஜக 3வது முறையாக வெற்றி பெறும் முனைப்புடன் உள்ளது. ஹரியானாவில் காங்கிரஸ் ஆட்சியை பிடிக்கும் என தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. இதில் என்டிடிவி கருத்து கணிப்புப்படி ஆளும் பாஜக 27 தொகுதிகளையும், காங்கிரஸ் 54 தொகுதிகளையும், ஜேஜேபி 1 தொகுதியையும், மற்றவை 8 தொகுதிகளையும் கைப்பற்றும் என கணிக்கப்பட்டுள்ளது. ஹரியானாவில் காங்கிரஸ் வெற்றி பெறும் என கருத்து கணிப்புகள் கூறியுள்ள நிலையில் அக்கட்சியின் எம்பி குமாரி செல்ஜா முதலமைச்சராக வாய்ப்புள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. முதலமைச்சர் பதவியை கைப்பற்றுவதில் குமாரி செல்ஜா மற்றும் மாநிலங்களவை எம்பி ரந்தீப் சுர்ஜேவாலா ஆகியோரிடையே போட்டி நிலவுவதாக கூறப்படுகிறது. ஹரியானா மக்கள் எதிர்பார்க்கும் மாற்றத்தை தான் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளிப்படுத்தியிருப்பதாக ஜூலானா தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் வினேஷ் போகத் தெரிவித்துள்ளார். கருத்து கணிப்புகள் கடந்த காலத்தில் குறி தவறிவிட்டதாக மக்களவை தேர்தல் கருத்து கணிப்பை சுட்டிக்காட்டி அவர் தெரிவித்துள்ளார்.
மருத்துவர்களுக்கான பாதுகாப்பு அம்சங்களை மேற்கு வங்க அரசு ஒப்புக்கொண்டபடி செயல்படுத்தவில்லை என குற்றம் சாட்டி ஜூனியர் மருத்துவர்கள் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். துர்கா பூசை கொண்டாட்டங்கள் தொடங்க உள்ள நிலையில் இந்த போராட்டம் மேற்கு வங்க அரசுக்கு நெருக்கடி ஏற்படுத்தியுள்ளது. காங்கிரஸ் எம்பி குமாரி செல்ஜாவை அக்கட்சி நிர்வாகி ஒருவர் தகாத முறையில் தொடுவது போன்ற வீடியோவை வெளியிட்டு காங்கிரசின் பெண் பாதுகாப்பு என்பது வெற்று கோஷம் என பாஜக குற்றம் சாட்டியுள்ளது. காங்கிரசின் கட்சி மேடையில் பதிவான இந்த வீடியோ காங்கிரசுக்கு புதிய தலைவலியை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவில் 4 நாடுகள் பங்கு பெறும் மலபார் கடற்படை பயிற்சி நாளை மறுநாள் தொடங்க உள்ளது. விசாகப்பட்டினம் துறைமுகத்தில் வரும் 8ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த பயிற்சியில் இந்தியா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா மற்றும் ஜப்பான் ஆகிய 4 நாடுகளின் கடற்படை வீரர்கள் பங்கேற்க உள்ளனர். ஹிமாச்சல் பிரதேசத்தில் மசூதி ஒன்றில் சட்டவிரோதமாக கட்டப்பட்டுள்ள 3 தளங்களை இடித்து தள்ள ஷிம்லா நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சஞ்சௌலி பகுதியில் 2 தளங்களுக்கு அனுமதி பெற்றுவிட்டு சட்டவிரோதமாக 5 தளங்கள் கொண்ட கட்டடத்தை கட்டப்பட்டிருந்தது நீதிமன்ற விசாரணையில் உறுதியானது. ராஜஸ்தானின் பொக்ரான் துப்பாக்கிச்சூடு தளத்தில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பும் இந்திய ராணுவமும் இணைந்து 3 ஏவுகணைகள் சோதனையை வெற்றிகரமாக நடத்தியது. குறுகிய தூர வான் இலக்குகளை தாக்கும் விசுரத்ஸ் என்ற இந்த ஏவுகணைகள் 4ஆம் தலைமுறை தொழில்நுட்பத்தில் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்டதாகும். சபரிமலையில் நடப்பாண்டு மண்டல மகர விளக்கு பூசை காலத்தில் இணைய வழியில் பதிவு செய்யும் பக்தர்கள் மட்டுமே தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என்று கேரள அரசு அறிவித்திருக்கிறது. நாள் ஒன்றுக்கு அதிகபட்சமாக 80,000 பேருக்கு தரிசனம் உறுதி செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ராவில் பள்ளி ஆசிரியையின் ஆபாச வீடியோவை சமூக வலைதளங்களில் பரப்பி மிரட்டியதாக 4 மாணவர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். 10ஆம் வகுப்பு ஆசிரியை ஒருவர் பள்ளியில் சரியாக படிக்காத மாணவனுக்கு சிறப்பு வகுப்பு எடுத்தபோது அவன் ஆசிரியையுடன் நெருங்கி பழகி அவரை தனது செல்போனில் ஆபாசமாக வீடியோ எடுத்ததாக கூறப்படுகிறது. திருப்பதியில் பக்தர் சாப்பிட்ட தயிர் சாதத்தில் போரான் கிடந்ததாக வெளியான செய்திக்கு திருப்பதி தேவஸ்தானம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. முழுவதுமாக வேக வைக்கப்பட்ட உணவில் உடல் பாகங்கள் சேதமடையாமல் முழு போரான் சிதையாமல் இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது என விளக்கமளித்திருக்கிறது. பணம் கேட்டு மிரட்டல் விடுத்து வந்த முன்னாள் காதலன் முகத்தின் மீது இளம்பெண் ஒருவர் ஆசிட் ஊற்றி தாக்கிய சம்பவம் உத்தரப்பிரதேசத்தில் அரங்கேறியுள்ளது. விவாகரத்து பெற்று தன்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறி தொடர்ந்து பணம் கேட்டு மிரட்டியதால் தான் தாம் ஆசிட் ஊற்றியதாக இளம்பெண் தெரிவித்துள்ளார். உணவு விநியோகத்தின் போது தனது ஊழியர்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் மற்றும் அவர்கள் அனுபவிக்கும் துயரங்கள் குறித்து அறிந்து கொள்வதற்காக ஜொமேட்டோ நிறுவன CEO தீபிந்தர் கோயல் மற்றும் அவரது மனைவி கிரேசியா ஆகியோர் ஒரு நாள் உணவு விநியோக ஊழியராக பணிபுரிந்தனர். இது தொடர்பான வீடியோவை தீபிந்தர் கோயல் இன்ஸ்டாவில் பகிர்ந்துள்ளார். சாம்சங் ஊழியர்கள் அமைச்சர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். ஏற்கனவே நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் சுமூக முடிவு எட்டப்படாத நிலையில் அமைச்சர்கள் TRB ராஜா, தாமோ அன்பரசன், கணேசன் ஆகியோர் இணைந்து பிரச்சினைக்கு விரைந்து தீர்வு காணுமாறு அறிவுறுத்தியுள்ளார். சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட மதிப்பீட்டு செலவில் 65% மத்திய அரசு வழங்குகிறது என மத்திய நிதி அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது. 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு மத்திய அரசின் ஒப்புதல் வேண்டி பிரதமர் மோடியை சந்தித்த தமிழக முதல்வர் ஸ்டாலின் மத்திய அரசின் நிதியை வழங்க கோரி மனு அளித்தார். இந்நிலையில் மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்திற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டது. தூத்துக்குடியில் நடைபெற்று வரும் 5வது புத்தக கண்காட்சியில் இடம்பெற்ற புகைப்பட கண்காட்சியை திமுக MP கனிமொழி திறந்து வைத்தார். தூத்துக்குடி மாவட்ட மக்களின் கலாச்சாரம், பண்பாடு, வாழ்வியலை எடுத்துக்காட்டும் விதமாக சிறப்பு புகைப்பட கண்காட்சி அரங்கு அமைக்கப்பட்டுள்ளது.
தமிழகத்தில் தடையில்லா மின்சாரம் தொடர்ந்து கிடைப்பதற்கு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுமாறு அமைச்சர் செந்தில் பாலாஜி அறிவுறுத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த செய்திக்குறிப்பில் தமிழ்நாடு மின்சார வாரிய தலைமை அலுவலகத்தில் செயல்பட்டு வரும் மின் நுகர்வோர் சேவை மையமான மின்னகத்தில் ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர் மின்தடை ஏற்படும் இடங்களில் சிறப்பு கவனம் செலுத்தி உடனுக்குடன் சரி செய்யுமாறு அறிவுறுத்தியுள்ளார். நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாட்டால் திமுகவிற்கு எந்த பாதிப்பும் இருக்காது என செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் தெரிவித்துள்ளார். திருப்பூரில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சாமிநாதன், மத்திய அரசு நிதி வராததால் தான் ஆசிரியர்களுக்கு சம்பளம் வழங்குவதில் தாமதம் ஏற்படுவதாக கூறினார். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் சாம்ராஜ்யம் ஒவ்வொரு செங்கல்லால் கட்டப்பட்டது அல்ல, ஒரே செங்கல்லால் கட்டப்பட்டது என்று கவிஞர் வைரமுத்து கூறினார். திருச்சி சிவா எம்பியின் புத்தக வெளியீட்டு விழாவில் பேசிய அவர், அதுவும் மத்திய அரசின் செங்கல்லால் கட்டப்பட்டதாக தெரிவித்தார். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உருவத்தில் கலைஞர் கருணாநிதியை பார்ப்பதாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தெரிவித்துள்ளார். சென்னை ராயபுரத்தில் நடந்த கூட்டத்தில் பேசிய அவர், கலைஞர் ஒரு முடிவை எடுத்து உடனடியாக செயல்படுத்துவார் எனவும் அதை தற்போது உதயநிதி ஸ்டாலின் செய்து வருவதாகவும் கூறினார். அதிமுக குறித்து மக்கள் மத்தியில் அதிகம் பேசப்படும் போதெல்லாம் தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சியை பிடிக்கும் என்று முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி கூறினார். தற்போது புதிதாக கட்சி தொடங்கியவர்களால் நாட்டுக்கு எந்த நன்மையும் கிடையாது என்றவர் அவர்கள் காகித பூ என்று விமர்சித்தார். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் மழைமலை மாதா ஆலயத்தின் 56ஆம் ஆண்டு விழாவின் திருத்தேர் பவனி வெகு விமரிசையாக நடைபெற்றது. மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தேர்களில் புனித மழைமலை மாதா உள்ளிட்ட சொரூபங்கள் எழுந்தருளி முக்கிய வீதிகள் வழியாக தேவாலயம் வந்தடைந்தது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே மின்கம்பம் மீது இடி தாக்கி தேசிய நெடுஞ்சாலையில் மின்கம்பி அறுந்து விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனால் தென் மாவட்டங்களில் இருந்து சென்னை நோக்கி வந்த வாகனங்கள் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து நெரிசலில் சிக்கிக் கொண்டன. கன்னியாகுமரி மாவட்டம் மணவாளக்குறிச்சி கடற்கரை மற்றும் அதனை சுற்றியுள்ள சமவெளி பகுதிகளில் அரிய வகை மணலை அள்ளும் தனியார் ஆலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து சின்னத்துறை மீனவ கிராம மக்கள் போராட்டம் நடத்தினர். ஆலையை மூடக்கோரி பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படாததை அடுத்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூரில் இருசக்கர வாகனத்தை தாறுமாறாக ஓட்டி சாகசத்தில் ஈடுபட்ட இளைஞர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரிக்கை எழுந்திருக்கிறது. சக்தி என்ற இளைஞர் அதிக லைக்ஸ் மற்றும் ஃபாலோவர்ஸ்களை ஈர்க்கும் நோக்கத்தில் சாலையில் இருசக்கர வாகனத்தை கொண்டு சாகசத்தில் ஈடுபட்டு அதன் வீடியோக்களை தனது இன்ஸ்டா பக்கத்தில் வெளியிட்டு வருகிறார். சேலம் ஆனந்தா பாலம் மாநகராட்சி அடுக்குமாடி வாகன நிறுத்துமிடம் மற்றும் வணிக வளாக கட்டடம் போதைப்பொருள் பயன்பாட்டு தளமாக மாறிவிட்டதாக புகார் எழுந்திருக்கிறது. இந்த கட்டடத்தில் போதைப் பொருட்களை பயன்படுத்தியதற்கு அடையாளமாக சிரஞ்சிகள், மாத்திரை கவர்கள், காலி மது பாட்டில்கள் என ஆங்காங்கே சிதறி கிடக்கின்றன. நவராத்திரி விழாவை ஒட்டி தஞ்சை பெரிய கோவிலில் உள்ள ஸ்ரீ பெரியநாயகி அம்மன் மகாலட்சுமி அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். நவராத்திரி கலை விழாவில் பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் நெய்க்குப்பி கிராமத்தில் தேசிய வேளாண் நிறுவனம் மற்றும் BNY என்ற நிறுவனம் இணைந்து மரக்கன்றுகள் நடும் விழாவை நடத்தினர். மொத்தம் 5 வகையான 6000 மரக்கன்றுகள் நடப்பட்டன. தொடர்ந்து கிராமிய கலை விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். சென்னை கோயம்பேடு சந்தையில் ஆள் இல்லாத நேரத்தில் சிறுவர்கள் செல்போனை திருடிச் செல்லும் CCTV காட்சிகள் வெளியாகியுள்ளன. 3 சிறுவர்கள் இணைந்து நோட்டமிடும் நிலையில் ஒருவர் மட்டும் செல்போனை திருடி வர மற்ற இருவர் யாராவது வருகிறார்களா என கண்காணித்தது CCTV காட்சி மூலம் அம்பலமானது. திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அரசு மருத்துவமனையில் பெண்கள் வார்டில் இளைஞர் ஒருவர் செல்போன் திருடும் CCTV காட்சி வெளியாகியுள்ளது. வேடச்சந்தூர் அரசு தலைமை மருத்துவமனையில் பெண்கள் வார்டில் 7 பேர் உள்நோயாளிகளாக சிகிச்சை பெற்று வரும் நிலையில் நள்ளிரவில் உள்ளே நுழைந்த இளைஞர் செல்போன்களை திருடிச் சென்றார்.
திண்டுக்கல்லில் மின் இணைப்பே இல்லாத வீட்டிற்கு மின்கட்டணம் செலுத்துமாறு மின்வாரிய அலுவலகத்திலிருந்து வந்த அழைப்பு கூலி தொழிலாளியை அதிர்ச்சியடைய வைத்திருக்கிறது. பெருமாள் கோவில்பட்டியைச் சேர்ந்த ராமர் என்பவர் மின் இணைப்புக்காக விண்ணப்பித்திருக்கும் நிலையில் மின்சார கட்டணமாக 9,844 ரூபாயை கட்ட வேண்டும் என செல்போனுக்கு குறுஞ்செய்தி வந்திருக்கிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் அருத்தங்குடியில் உரிய திட்ட அளவின்படி இல்லாமல் தரமற்ற முறையில் கட்டப்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியினை இடித்துவிட்டு புதியதாக கட்டுவதற்கு ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். நீர்த்தேக்க தொட்டி தரமற்ற முறையில் கட்டப்பட்டது ஆட்சியர் ஆய்வில் தெரிய வந்தது. கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டத்தில் காங்கிரஸ் எம்பி விஜய் வசந்தை முற்றுகையிட்டு நாம் தமிழர் கட்சியினர் சரமாரியாக கேள்வி எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கனிம வளங்களை ஏற்றிக்கொண்டு செல்லும் ஏராளமான டாரஸ் லாரிகளால் மார்த்தாண்டத்தில் உள்ள மேம்பாலம் பழுதடைந்ததாக கூறி நாம் தமிழர் கட்சியினர் எம்பியை முற்றுகையிட்டனர். மதுரை விரகனூர் வைகை ஆற்று பாலத்தில் கடந்த 4 ஆண்டுகளில் 2வது முறையாக சேதம் ஏற்பட்டிருப்பது பொதுமக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 2020ஆம் ஆண்டு சாலை விரிவாக்க பணியின் போது வைகை ஆற்றை கடக்கும் வகையில் கட்டப்பட்ட பாலம்தான் தற்போது சேதமடைந்திருக்கிறது. திருவண்ணாமலையில் அரசால் தடை செய்யப்பட்ட ஆன்லைன் லாட்டரி மற்றும் போலி லாட்டரி சீட்டுகளை ஸ்கார்பியோ சொகுசு காரில் வைத்து விற்றதாக 5 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து 5000 போலி லாட்டரி சீட்டுகள், 1 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் 2 ஸ்கார்பியோ கார்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் புதுப்பிக்கப்பட்டு வரும் டேனிஷ் கோட்டையை சுற்றுலாத்துறை ஆணையர் சமயமூர்த்தி, மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி ஆகியோர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். 3,63,47,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கும் பணி நடைபெற்று வருகின்றது. நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை அடிவார பகுதிகளில் கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுகிறதா என சேலம் சரக டிஐஜி உமா நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். பேளுக்குறிச்சி அருகே பழனியப்பர் சுவாமி கோயில் அமைந்துள்ள பகுதியில் டிஐஜி உமா, நாமக்கல் மாவட்ட எஸ்பி ராஜேஷ் கண்ணா உள்ளிட்ட அதிகாரிகள் சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று சோதனை செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் தொடர்ந்து 3வது நாளாக சனிக்கிழமை என்றும் கனமழை பெய்தது. புதுக்கோட்டை நகர் பகுதிகள் முள்ளூர், தர்கா, பெருங்களூர், மச்சுவாடி, இச்சடி உள்ளிட்ட இடங்களில் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக கனமழை வெளுத்து வாங்கியது. கர்நாடகாவில் 11 மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மைசூர், குடகு, சாம்ராஜ்நகர், மாண்டியா, ஹாசன், தும்கூர், பெங்களூர் மாநகரம் மற்றும் புறநகர் பகுதிகள், ராம்நகர், சிக்கபல்லாப்பூர், கோலார் உள்ளிட்ட இடங்களில் இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. தலைக்கவசம் அணிவது பற்றி இளைஞர்களிடையே காவலர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். புதிய பேருந்து நிலையம், அண்ணா சிலை உள்ளிட்ட முக்கிய பகுதிகளில் ஹெல்மெட் அணியாமல் சென்ற இளைஞர்களை தடுத்து நிறுத்தி விழிப்புணர்வை ஏற்படுத்தி அறிவுரை வழங்கி அனுப்பி வைக்கப்பட்டனர். புதுக்கோட்டையில் உரிய பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாமல் கழிவுநீர் கால்வாயில் இறங்கி மாநகராட்சி பணியாளர் கழிவுகளை அப்புறப்படுத்தும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. பாதுகாப்பு உபகரணமின்றி பணி செய்தால் நோய் பரவும் அபாயம் உள்ளதால் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்திருக்கிறது. திருச்சி மாவட்டம் துறையூரில் கொலை மிரட்டல் விடுத்த வழக்கில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகி கைது செய்யப்பட்டார். திருச்சி காவல் கண்காணிப்பாளர் வருண்குமார் குறித்து அவதூறு வழக்கில் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் வெளிவந்த திருப்பதி என்ற நபர் தான் வேலை பார்த்து வந்த வீட்டின் உரிமையாளரையும் அவரது மனைவியையும் மிரட்டியதாக கூறப்படுகிறது. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் பகுதியில் மூடப்படாமல் இருக்கும் சாக்கடைகளை மூட வலியுறுத்தி பேரூராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூர்வாரி 5 மாதங்களாகியும் பல இடங்களில் மூடப்படாமல் இருக்கும் சாக்கடைக்குள் பொதுமக்கள் விழுந்து விபத்துகள் ஏற்படுவதாக கூறப்படுகிறது. நியூஸ் தமிழ் செய்தி எதிரொலியாக தென்காசி மாவட்டம் புளியங்குடி நகராட்சிக்குட்பட்ட சமுத்திரம் கால்வாயை தூர்வாரும் பணிகள் நடைபெற்றன. சமுத்திரம் கால்வாயில் செடி கொடிகளுடன் ஆங்காங்கே கழிவுநீர் தேங்கி துர்நாற்றம் வீசுவதாக நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் செய்தி வெளியானது.
தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் சங்கரநாராயண சுவாமி கோவில் முன்பு பாம்பு வந்ததைக் கண்டு பக்தர்கள் அலறி அடித்துக் கொண்டு ஓட்டம் பிடித்தனர். கோவில் முன்பு கொம்பேரி மூக்கன் பாம்பு வந்ததால் பக்தர்கள் அலறிய நிலையில் பாம்பு பிடி வீரர் பாம்பினை பிடித்து அடர்ந்த காட்டுப்பகுதியில் விடுவித்தார். தஞ்சை மாவட்டம் ஆடுதுறையில் ரேஷன் அரிசியை கடத்த முயன்றதாக 3 பேர் கைது செய்யப்பட்டனர். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்திற்கு முன்பாக சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லாரியிலிருந்து ரேஷன் அரிசி மூட்டைகளை திருடி ஆட்டோவிலும் பைக்குகளிலும் ஏற்ற முயன்ற போது அந்த மூவரும் பிடிபட்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு அருகே காவிரி ஆற்றில் மீன்கள் செத்து மிதப்பதால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டிருப்பதாக மக்கள் அச்சமடைந்துள்ளனர். கடந்த சில நாட்களாகவே மீன்கள் செத்து மிதப்பது வாடிக்கையாகிவிட்ட நிலையில் அப்பகுதி முழுவதும் துர்நாற்றம் வீசுவதாக மக்கள் புகார் தெரிவித்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் இருணாப்பட்டு அருகே ஓடையில் உடல் புதைத்தது போல் உள்ள இடத்தில் மர்ம நபர்கள் பூசைகள் செய்துள்ள சம்பவம் அங்குள்ள மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. தனது தோட்டத்திற்கு அருகே உள்ள நீரோடையில் நடந்துள்ள இந்த மர்ம பூசை குறித்து முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சத்தியமூர்த்தி போலீசில் புகார் அளித்துள்ளார். சென்னையில் நம்ம எக்மோர் செயலியை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். எழும்பூர் தொகுதி மக்கள் தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வரும் பல்வேறு சமூக நல திட்டங்களை பற்றி அறிந்து கொள்ளவும் அவற்றுக்கு இந்த செயலி வழியாகவே விண்ணப்பிக்கும் வகையிலும் இந்த செயலி உருவாக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலையில் எஸ்பி ரஜத் சதுர்வேதி தலைமையில் காவல்துறையினர் நடத்திய அதிரடி ஆய்வில் 2800 கிலோ வெல்லம் மற்றும் 10 லிட்டர் கள்ளச்சாராயம் பறிமுதல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக குபேந்திரன் என்பவரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். காலாண்டு மற்றும் வார விடுமுறையை ஒட்டி குமரி சுற்றுலா தலங்களில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. சன்ரைஸ் பாயிண்ட், பகவதி அம்மன் கோவில் கிழக்கு வாசல், திரிவேணி சங்கமம், படித்துறை பகுதிகளில் குடும்பத்தினர் நண்பர்களுடன் குவிந்த சுற்றுலா பயணிகள் செல்ஃபி மற்றும் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்துள்ள விஜிபி மெரைன் கிங்டம் மீன் அருங்காட்சியகத்தில் நவராத்திரி பண்டிகையை முன்னிட்டு நீருக்கடியில் கொலு பொம்மை கண்காட்சி நடைபெற்று வருகிறது. அக்டோபர் 1ஆம் தேதி துவங்கிய இந்த கண்காட்சி வரும் 13ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. நாமக்கல் மாவட்டத்தில் பெய்த கனமழையால் ராசிபுரம் அரசு மருத்துவமனைக்குள் மழைநீர் புகுந்தது. இதனால் நோயாளிகள் கடும் அவதிக்கு ஆளாகினர். இதையடுத்து துரிதமாக செயல்பட்டு மழைநீர் முழுவதுமாக அகற்றப்பட்டுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்ற மீனவர்கள் 2 மின்னல் தாக்கியதில் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காளிதாஸ் சுயநினைவு இழந்து மயங்கி விழுந்த நிலையில் சுயநினைவுடன் இருந்த பிரபாகரன் தனி ஆளாய் படகை கரைக்கு கொண்டு வந்து உறவினர்களுக்கு தகவல் அளித்தார். வேலூர் மாவட்டம் காட்பாடி காந்திநகர் பகுதியில் வீட்டிலிருந்த மரத்தில் அமர்ந்திருந்த அரிய வகை ஆந்தையை தீயணைப்புத் துறையினர் மீட்டனர். 10வது கிழக்கு சாலையில் செல்லப்பா என்பவரின் வீட்டில் உள்ள மரத்தில் இரவு முழுவதும் அமர்ந்திருந்த ஆந்தை குறித்து தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்தார். கடலூர் மாவட்டம் புவனகிரி ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டடத்தை யார் இடிப்பது என்பதில் திமுக அதிமுகவினருக்கிடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. அலுவலக கட்டடம் சிதிலமடைந்துள்ளதால் புதிய கட்டடம் கட்ட தமிழ்நாடு அரசு சார்பாக 5.50 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இந்த நிலையில் பழைய கட்டடத்தை இடிப்பதற்கு திமுக அதிமுகவினருக்கிடையே போட்டி நிலவி வருகிறது. கேரளாவில் சினிமா படப்பிடிப்பின் போது ஒரு யானை தாக்கியதால் அச்சமடைந்து வனப்பகுதியில் தப்பி ஓடிய மற்றொரு யானையை நீண்ட நேர தேடுதல் வேட்டைக்கு பிறகு மீட்டனர். பிரபல தெலுங்கு நடிகர் விஜய தேவரகொண்டாவின் படப்பிடிப்புக்காக கொண்டுவரப்பட்ட 5 வளர்ப்பு யானைகளில் சாது என்கிற யானையை மணிகண்டன் என்கிற யானை தாக்கியது. போஸ்னியாவில் மழை வெள்ளம் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்திய நிலையில் சீரமைப்பு பணிகள் வேகமாக நடைபெற்று வருகின்றன. 2 நாட்களுக்கு முன்பு கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக நிலச்சரிவு மற்றும் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டது. இதில் பலர் மாயமான நிலையில் தேடும் பணி தீவிரமடைந்திருக்கிறது. இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் வழங்குவதை பிரான்ஸ் நிறுத்தியதாகவும் மற்ற நாடுகளும் ஆயுத விநியோகத்தை நிறுத்த வேண்டும் என்றும் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் தெரிவித்துள்ளார். போர் மேலும் நடப்பதை தடுப்பதே இப்போது தங்களின் எண்ணம் என்றும் மேக்ரான் தெரிவித்துள்ளார்.
பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான் கானை விடுவிக்க கோரி நடைபெறும் போராட்டத்தை ஒடுக்க பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் போராட்டக்காரர்கள் தலைநகரின் எல்லைக்குள் நுழைந்ததால் போலீசார் கண்ணீர் புகைக்குண்டுகளை வீசினர். முன்னதாக போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான் கானை விடுவிக்க கோரி முன்னெடுக்கப்படும் போராட்டங்களில் கலந்து கொள்ள மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கருக்கு அழைப்பு விடுக்கப்படும் என கூறி பிடிஐ கட்சி மூத்த நிர்வாகி பரபரப்பை கிளப்பியுள்ளார். இதற்கு பாகிஸ்தான் மக்கள் கட்சி, பாகிஸ்தான் முஸ்லிம் லீக் கட்சி கண்டனம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் ஹமாஸ் மோதலின் முதலாம் ஆண்டு நிறைவை குறிக்கும் பேரணியில் பல நூற்றுக்கணக்கான மக்கள் அயர்லாந்தின் டப்ளினில் வீதிகளில் பாலஸ்தீனிய கொடிகளுடன் பேரணியாக சென்றனர். ஹமாஸ் போராளிகளால் அக்டோபர் 7 அன்று இஸ்ரேல் மீதான தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த போர் தொடங்கப்பட்டது. லெபனானில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஹிஸ்புல்லாவின் அடுத்த தலைவராக கருதப்பட்ட ஹசீம் சபீதீன் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. நேற்று முன்தினம் அதிகாலை ஹிஸ்புல்லாவின் உளவு பிரிவு தலைமையகத்தை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதலில் ஹசீம் சபீதீன் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. அமெரிக்காவின் மசாச்சூசெட்ஸில் பரங்கிக்காய் வளர்ப்பவர்களுக்கிடையே போட்டி நடத்தப்பட்டது. இதில் 1002 கிலோ எடை உள்ள பரங்கிக்காயை சாகுபடி செய்திருந்த விவசாயி வெற்றி பெற்றவராக அறிவிக்கப்பட்டார். இதையடுத்து பரங்கிக்காய்கள் கண்காட்சியில் வைக்கப்பட்டன. பாகிஸ்தானில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 6 ராணுவ வீரர்கள் உயிரிழந்தனர். ஆப்கானிஸ்தான் எல்லையான வசிரிஸ்தான் நகரில் பயங்கரவாதிகள் நடமாட்டமிருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து ராணுவ வீரர்கள் அங்கு விரைந்தனர். அப்போது ராணுவ வீரர்களை பயங்கரவாதிகள் சுட்டுக் கொன்றனர். கூலி படத்தில் நடித்து வரும் நிலையில் நடிகர் ரஜினிகாந்த் அடுத்ததாக இயக்குனர் மணிரத்னம் இயக்கத்தில் நடிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இப்படம் குறித்த அறிவிப்பு ரஜினியின் பிறந்த நாளான டிசம்பர் 12ஆம் தேதி வெளியாகும் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கோட் படத்தில் நடிகர் விஜய் மற்றும் சிவகார்த்திகேயன் தொடர்பான காட்சிகள் படமாக்கப்படும் போது எடுக்கப்பட்ட வீடியோவை படக்குழு வெளியிட்டுள்ளது. அதில் சிவகார்த்திகேயனுக்கு நடிகர் விஜய் ஒரு வாட்சை சிறப்பு பரிசாக கொடுப்பதும் இருவரும் மாற்றி கிண்டலடித்துக் கொள்வதும் பதிவாகியுள்ளது. நவராத்திரி பூசையை முன்னிட்டு நடிகை சமந்தா கோவை ஈஷா மையத்தில் உள்ள லிங்க பைரவி கோவிலில் வழிபாடு செய்த புகைப்படங்களை தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். அதில் தான் உங்களது வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறேன், நன்றி தேவி என்றும் அனைவருக்கும் மகிழ்ச்சியான நவராத்திரி வாழ்த்துகள் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இயக்குனர் ஞானவேல் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடித்து முடித்துள்ள வேட்டையன் திரைப்படத்தின் ஹண்டர் வண்டாரு என்ற பாடலின் லிரிக்கல் வீடியோவை படக்குழு வெளியிட்டுள்ளது. வருகிற அக்டோபர் 10ஆம் தேதி படம் வெளியாக உள்ள நிலையில் ஹண்டர் வண்டாரு பாடலின் லிரிக்கல் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. விஷ்ணு விஷால் நடிப்பில் உருவாகும் ஆரியன் திரைப்படத்தின் படப்பிடிப்பு இறுதி கட்டத்தை நெருங்கி உள்ளதாக படக்குழு வீடியோ வெளியிட்டு அறிவித்திருக்கிறது. இது தொடர்பான வீடியோவை நடிகர் விஷ்ணு விஷால் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். ஆரியன் படத்தை அறிமுக இயக்குனரான பிரவீன் இயக்கி வருகிறார். 9வது மகளிர் T20 உலகக்கோப்பை தொடரில் வங்கதேச அணியை 21 ரன்கள் வித்தியாசத்தில் இங்கிலாந்து அணி வீழ்த்தியது. நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் இங்கிலாந்து அணி 7 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 118 ரன்கள் எடுத்த நிலையில் அடுத்து களமிறங்கிய வங்கதேச அணி 20 ஓவர்களில் 7 விக்கெட்டுகளை இழந்து 97 ரன்கள் மட்டுமே எடுத்தது. சீனாவில் நடைபெற்று வரும் ஷாங்காய் மாஸ்டர்ஸ் டென்னிஸ் தொடரில் அமெரிக்க வீரரை வீழ்த்தி ஜோகோவிச் வெற்றி பெற்றார். நேற்று நடைபெற்ற ஆண்கள் ஒற்றையர் பிரிவின் 2ஆம் சுற்று ஆட்டம் ஒன்றில் அமெரிக்க வீரர் அலெக்சன் மைக்கேல்சனை 7-6, 7-6 என்ற செட் கணக்கில் வீழ்த்தி ஜோகோவிச் 3வது சுற்றுக்கு முன்னேறினார். சீனா ஓபன் டென்னிஸ் தொடரின் பெண்கள் ஒற்றையர் பிரிவு ஆட்டங்களில் அமெரிக்க வீராங்கனை கோகோ கஃப் மற்றும் செக் குடியரசு வீராங்கனை முச்சோவா ஆகியோர் வென்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளனர். அரையிறுதி ஆட்டங்களில் இருவரும் வெற்றி பெற்ற நிலையில் இன்று நடைபெறும் இறுதிப் போட்டியில் பல பரீட்சை நடத்த உள்ளனர். இந்தியா வங்கதேசம் இடையேயான முதலாவது T20 போட்டி மத்திய பிரதேச மாநிலம் குவாலியரில் இன்று இரவு 7 மணிக்கு நடைபெற உள்ளது. இந்தியாவில் சுற்றுப்பயணம் செய்து வரும் வங்கதேச கிரிக்கெட் அணி டெஸ்ட் தொடரை பறிகொடுத்த நிலையில் 3 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் விளையாட உள்ளது.
இலக்கை நோக்கி பயணிக்கும் போது எவ்வளவு தடைகள் வந்தாலும் அதனை சவாலாக ஏற்றுக்கொண்டு பயணிக்க வேண்டும் என கிரிக்கெட் வீரர் நடராஜன் தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்ட கிரிக்கெட் அசோசியேஷனின் 64வது ஆண்டு விழாவில் பேசிய அவர் தன்னுடைய வாழ்வில் நிறைய கஷ்டங்களை தாண்டிதான் இந்த நிலைக்கு வந்திருப்பதாக கூறினார். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் பிரம்மோற்சவத்தின் 2ஆம் நாளை ஒட்டி மலையப்பசாமி அன்னவாகனத்தில் எழுந்தருளி உலா வந்ததை ஏராளமான பக்தர்கள் தரிசித்தனர். மலையப்பசாமி சரஸ்வதி அலங்காரத்தில் அன்னவாகனத்தில் எழுந்தருளி பவனி வந்தார். அங்கு கூடியிருந்த பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர். கன்னியாகுமரி கடற்கரையில் உள்ள திருப்பதி தேவஸ்தானத்திற்கு சொந்தமான வெங்கடாஜலபதி கோவிலில் புரட்டாசி மாதம் 3ஆம் சனிக்கிழமையை ஒட்டி பெருமாளுக்கு சிறப்பு திருமஞ்சனம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கும்பகோணம் அரசமரத்தடி விநாயகர் கோவிலில் நவராத்திரி விழாவின் 3ஆம் நாள் மற்றும் புரட்டாசி மாதம் 3ஆம் சனிக்கிழமையை ஒட்டி திருப்பதி வெங்கடாஜலபதி அலங்காரத்தில் துர்க்கை அம்மன் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். தஞ்சாவூர் 4 கால் மண்டபம் அருள்மிகு பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவிலில் புரட்டாசி மாதம் 3ஆம் சனிக்கிழமையை ஒட்டி பெருமாள் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினார். மூலவர் மற்றும் உற்சவர் பெருமாள் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். புரட்டாசி மாதம் 3வது சனிக்கிழமையொட்டி சென்னையை அடுத்த போரூர் மதனந்தபுரம் ஆனந்த விநாயகர் கோவிலில் உள்ள பூதேவி சமேத வெங்கடேச பெருமாளை திரளான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து சிறப்பு அலங்காரத்தில் அருள் பாலித்த எம்பெருமாளுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட பக்தர்கள் கோவிந்தா முழக்கத்துடன் சாமி தரிசனம் செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி ஐயப்பன் கோவிலில் நடைபெற்ற திருவிளக்கு பூசையில் திரளான பெண்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். முன்னதாக மூலவர் ஐயப்பனுக்கும் உற்சவருக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று சிறப்பு பூசை மேற்கொள்ளப்பட்டது. இந்த பூசையில் 300 பெண்கள் கலந்து கொண்டனர். திருச்செந்தூர் அருகே உள்ள குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் திருக்கோவில் தசரா திருவிழாவின் 3ஆம் நாளில் உற்சவர் பார்வதி அம்மன் அலங்காரத்தில் எழுந்தருளி வீதி உலா வந்தார். ஒவ்வொரு நாளும் சிறப்பு அலங்காரத்துடன் அம்மன் வீதி உலா நடைபெற்ற நிலையில் திரளான பக்தர்கள் பங்கேற்று மனமுருக வழிபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வன்னிவேடு கிராமத்தில் அமைந்துள்ள வரதராஜ பெருமாள் கோவிலில் சுவாமி திருக்கல்யாணம் நடைபெற்றது. பல்வேறு வகையான பூ மாலைகள் மற்றும் தங்க ஆபரணங்களுடன் உற்சவர் சிலைகள் அலங்காரம் செய்யப்பட்டு மங்கள வாத்தியங்கள் முழங்க திருக்கல்யாண வைபவம் நடந்து முடிந்தது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே கோணான்குப்பத்தில் உள்ள புனித பெரிய நாயகி அன்னை திருத்தலத்திற்கு கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையிலிருந்து ஏராளமான கிறிஸ்தவர்கள் குடும்பத்துடன் புனித பயணம் மேற்கொண்டனர். உளுந்தூர்பேட்டையில் உள்ள புனித குழந்தை இயேசு தேவாலயத்தில் சிறப்பு பிரார்த்தனையும் நடைபெற்றது. நிசான் நிறுவனத்தின் மேக்னைட் ஃபேஸ்லிஃப்ட் மாடல் இந்திய சந்தையில் அறிமுகம் செய்யப்பட்டது. புதிய மேக்னைட் ஃபேஸ்லிஃப்ட் மாடல் 6 வேரியன்ட்களில் 20 என்ஜின் ஆப்ஷன்களில் கிடைக்கிறது. 360 டிகிரி கேமரா, வயர்லெஸ் போன் மிரரிங் என பல வசதிகளை கொண்ட இந்த காரின் துவக்க எக்ஸ் ஷோரூம் விலை 5,99,000 ரூபாய் ஆகும். இந்தியாவில் ஜூலை மாதம் அறிமுகம் செய்யப்பட்ட Galaxy Z Fold 6 மற்றும் Galaxy Z Flip மாடல்களுக்கு ஃபெஸ்டிவல் ஆஃபரை சாம்சங் நிறுவனம் அறிவித்துள்ளது. அதன்படி Galaxy Z Fold 6 போனுக்கு 12,500 ரூபாய் பேங்க் கேஷ்பேக்கும், Galaxy Z Flip 6 போனுக்கு 11,000 ரூபாய் கேஷ்பேக்கும் வழங்கப்படுகிறது.